ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு விஷ் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ஃப்ளைட்டில் போகணும், இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகணுன்ட்டு. பட் இட்ஸ் மை செகண்ட் ஃப்ளைட். ஃபஸ்ட் ஆல்ரெடி கோவாக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், செகண்ட் ஃப்ளைட். ஓகே, ஸோ நான் இப்போது எங்கே போயின்னு இருக்கேன்னு சொன்னாக்கா பெங்களூர் டு மலேசியா. ஓகே, ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் வீசா ஃப்ரீ கண்ட்ரி அண்ட் இட் வாஸ் March 3rd. என்னோடய போர்டிங் பாஸ் எல்லாமே ஆகிட்ட பிறகு தான் நான் இந்த வீடியோவில் பேசின்னு இருந்தேன். ஸோ பார்த்திங்களானாக்கா செக்இனில் என்னென்ன கேட்டாங்கன்ட்டு சொல்கிறேன் மெயினாக. ஸோ செக்இனில் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் ஆகிட்ட பிறகு எம்டெக் ஃபார்ம்ன்றது மேண்டேட்டரி நம்ம ஃபில் பண்ணணும். மலேசியாவுக்கு 48 hours பிஃபோர் நம்ம எம்டெக் ஃபார்ம்ன்றது ஃபில் பண்ணணும். அது ஒரு வெப்சைட் இருக்குது, அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு மலேசியா ப்ளீஸ் மேக் அ நோட். நீங்கள் 48 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஃபார்ம்ன்றது ஃபில் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ வீசா ஃப்ரீ இல்லைங்களா. ஸோ December 2026 வரைக்கும் வீசா ஃப்ரீ அன்னிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்களானாக்கா மேண்டேட்டரியாக இது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு புக்கிங், ஹோட்டல் புக்கிங், அதுக்கப்புறமா ரிட்டன் டிக்கெட்ஸ் இதெல்லாமே கேட்டாங்க. அண்ட் கரன்சி எவ்வளோ எடுத்துன்னு போயின்னு இருக்கோம், ரிங்கெட்ஸ் எவ்வளோ எடுத்துன்னு போயின்னு இருக்கோம் இதெல்லாம் கேட்டுட்டு செக்இன் ஆனோம். அண்ட் எங்கள் பேக்கேஜ் பார்த்திங்களானாக்கா நாங்கள் 7 kgs தான் எடுத்துன்னு போனோம். அண்ட் டிக்கெட்ஸ் எந்த ஃப்ளைட் புக் பண்ணோம்னாக்கா ஏர் ஏஷியா தான், பிகாஸ் ஆஃபர் போயின்னு இருந்துச்சு, அதனால் ஏர் ஏஷியாவே புக் பண்ணோம். அண்டு ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கேயே பண்ணிக்கின்னு போனோம். ஏன்னாக்கா அங்கே போனாக்கா சார்ஜஸ் ஜாஸ்தியாகும்னு சொல்லிவிட்டு, ரிசர்வ் பண்ணாலும் ஜாஸ்தியாகும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே எல்லாமே அகோடா ஆப்பில் நாங்கள் புக் பண்ணிக்கணும். ஸோ எங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் வந்து 11:25 on March 3rd இருந்துச்சு நம்ம ஊர் டைமுக்கு, இந்தியன் டைமுக்கு. பட் மலேசியா டைமுக்கு நாங்கள் அங்கே அரைவல் ஆனது பார்த்திங்களானாக்கா 6:10. பட் ஆல்மோஸ்ட் 20 minutes பிஃபோரே லேண்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. ஸோ இது வந்து லேண்ட் ஆகிற டைமில் தான் நான் வீடியோ எடுத்தேன், பிகாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க 20 minutes நம்ம வி ஆர் கோயிங் டு லேண்ட் டு மலேசியான்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு போகலான்ட்டு பிளான் போட்டோம். பட் டியூ டு சம் issues means it's not like a thing, we were going through something. ஸோ அதெல்லாம் ஆகிட்ட பிறகு சரி இப்போவாது போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா போக முடியுமோ முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு வந்துட்டோம். ஸோ போயின்னு இருக்கோம். ஓகே, ஸோ மலேசியா லேண்ட் ஆச்சு. ஸோ பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கணும். எனக்கு ஒரே சந்தோஷம், எங்கெல்லாம் ஆனந்தம். அண்ட் போயிட்டு அங்கேயும் இமிக்ரேஷன் இருந்துச்சு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வச்சோம். செக்இன் நல்லா ஆச்சு. அவங்களும் கேட்டாங்க எப்போ ரிட்டன் ஆகிறீங்க, ரிட்டன் டிக்கெட்ஸ் இருக்கா, எல்லாமே கேட்டாங்க. ஸோ எஸ், இட்ஸ் மலேசியா, வெல்கம் டு மலேசியா. மை காட், அது பார்த்த உடனே எனக்கு தாங்க முடியல சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறமா இமிக்ரேஷனுக்கு ஆயிட்ட பிறகு சிம் கார்டெல்லாம் வாங்கிக்கின்னு ஸோ வெளியில் வந்தோம். சிம் கார்டு பார்த்திங்களானாக்கா எங்களுக்கு 30 ringgits அந்த ஊர் காசுக்கு விழுந்துச்சு. ஸோ டியூன் டாக்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் அந்த சிம் கார்டு. ஸோ வாங்கிக்கின்னு வந்தோம். அண்ட் மெயின் திங் பார்த்திங்களானாக்கா இன்டர்நேஷ்னல் கார்டு இருந்தால் ஓகே. இன்கேஸ் உங்கள் டெபிட் கார்டு இன்டர்நேஷ்னல் மோடில் இல்லைனாக்கா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் நியர்பை பேங்க் அண்ட் அதை இன்டர்நேஷ்னல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் ஆகுதான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணின்னு போங்க. நாங்கள் கார்டு எடுத்துன்னு போனோம், பட் எங்கள் கார்டு அங்கே ஒர்க் ஆகலை. ஸோ பட் ஸ்டில் இருக்கிற காசுலேயே நாங்கள் மேனேஜ் பண்ணணும். சரி, அதுக்கப்புறமா நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டல் புக் பண்ண ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு டாக்ஸியை கேட்டாக்கா 80-70 ringgits என்னவோ கேட்டாங்க. ஸோ அங்கே போன உடனே கிராப்ன்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபார் டாக்ஸிஸ் எல்லாமே. இன்கேஸ் நீங்கள் 4-5 பேர் போகிறீங்களானாக்கா இட் இஸ் ஒர்த்து. பட் வெறும் 2 பேர் இல்லை ஒருத்தர் போகிறோன்னாக்கா கிராபுக்கு பதிலாக ஏர்போர்ட் பஸ்ஸே இருக்குது, அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏர்போர்ட் பஸ்ஸு பார்த்திங்களானாக்கா எங்களுக்கு 16 ringgits
கார்டில் இது பண்ணாக்கா பே பண்ணாக்கா 16 ரிங்கெட்ஸ், நம்ம கையிலேருந்து காசு கொடுக்குறோன்னாக்கா 20 ரிங்கெட்ஸ். ஸோ பார்த்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ நான் 20 ரிங்கெட்ஸ் கொடுத்துட்டு பர் பர்சன் ட்ராவல் பண்ணி வந்தேன். அண்ட் வரும்போது பார்த்துருப்பீங்க லிட்டில் இந்தியா இருந்துச்சு, அதெல்லாம் கழிச்சுன்னு இது கேஎல் சென்டர். ஸோ கேஎல் சென்டரில் இந்த டச் அண்ட் கோன்ற ஒரு சென்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் கார்டு வாங்கிக்கணும், சேம் லைக் மெட்ரோ கார்டு தான். ஸோ இவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். இவர் தான் எங்களை ஏர்போர்ட்லேருந்து கேஎல் சென்டருக்கு பஸ்ஸு ஓட்டின்னு வந்தவர். ஸோ ஸ்டான்லி அண்ணான்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த கார்டில் ஒரு 20 ரிங்கெட்ஸ் என்னவோ அவரே டாப்அப் பண்ணி வேறு கொடுத்துட்டாரு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் பீப்புள் ஆர் ஸோ ஹெல்ப்ஃபுல் ஓவர் தேர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம். ஸோ கேஎல் சென்டர்லேருந்து புத்ரான்ற ஒரு டெஸ்டினேஷன், அந்த டெஸ்டினேஷனுக்கு தான் போனோம். அங்கேருந்து த்ரீ ஸ்டாப்ஸ் என்னவோ அங்கே போயிட்டு எங்களோட ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் புக் பண்ணியிருக்கிறது, ரெகேலியா ஹோட்டல்னு சொல்லிட்டு. சரி எப்படி போகணும் என்னன்னுட்டு பார்த்துன்னு இருக்கும்போது எங்கள் கூட வந்தவங்க அங்கே தான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. சரி அவங்க கூடவே போனோம். ரெகேலியா ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லைக் ஹோட்டல் கிட்டேயே இது இருக்குது, ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் வெரி கன்வீனியன்ட் எங்களுக்கு. ஸோ ஹோட்டலுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆல்மோஸ்ட் 100 or 200 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஸோ அழகான மலேசியாவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இன்னும் இது நைட் டைம் பார்த்தா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குமோன்னுட்டு நான் யோசிச்சுன்னு இருந்தேன். ஸோ ரெகேலியாவுக்கு வந்தாச்சு. சுல்தான் இஸ்மாயில் தான் என்னவோ அந்த ஏரியா பேர். ஸோ இதுதான் எங்களோட ஹோட்டல். ஸோ அப்பர் வியூ. ஸோ ஏன் இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணேன்னு தெரியுமா? அந்த 37th ஃப்ளோரில் அந்த ட்வின் டவரை பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இந்த ஹோட்டலை புக் பண்ணேன். எனக்கு சார்ஜஸ் பார்த்திங்களானாக்கா இந்த ஹோட்டலில் நம்ம காசுக்கு 2700 பர் நைட் விழுந்துச்சு, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ செக்இன் பார்த்திங்களானாக்கா 2 PM தான் செக்இன். ஸோ அவ்வளோ வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்த சாப்பாடை சாப்பிட்டுன்னு இருந்தோம். ஸோ சப்பாத்தி, டொமேட்டோ சட்னி, அதுக்கப்புறமா பொடி சாதம், இது தான் கட்டின்னு போகுது. எனக்கு அங்கே ஃபுட்டு செட் ஆகாதான்னு தெரியாது. நான் வெஜ்ஜு வேறு, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ செட் ஆகாதான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே கேன்டீன் மாதிரி இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டுட்டு. அண்ட் ரம்ஜானுக்காக டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் போயின்னு இருந்துச்சு ஹோட்டலில். அண்ட் அங்கே மீன் தொட்டி, அவ்வளோ பெரிய மீன் தொட்டி பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் தொட்டி. அண்ட் இதுதான் அந்த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் தி ஹோட்டல். அண்ட் சரி என்ன பண்ணுறது, டைம் பாஸ் பண்ணுமே. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 10:30க்கெல்லாம் வந்துட்டோம் ஹோட்டல் கிட்ட. 10:30 11 o'clock என்னவோ வந்தோம். ஸோ வித் 1 hour ட்ராவல் ஃப்ரம் ஏர்போர்ட் டு கேஎல் சென்டர். மறுபடியும் கேஎல் சென்டர்லேருந்து ஹோட்டலுக்கு வரத்துக்கு ஒரு 15-20 minutes எடுத்துச்சு. சரி என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு இருந்தோம் என்னென்ன இருக்குது ஹோட்டல்லன்னு சொல்லிட்டு. ஸோ பேக்கெல்லாம் அங்கே ரிசப்ஷனில் வச்சுட்டு, ஸோ இங்கே பில்லா மார்ட்னிட்டு ஒன்று இருந்துச்சு, அங்கே போயிட்டு ஒரு காஃபி வாங்கினோம். காஃபி பார்த்திங்களானாக்கா 4 ringgits என்னவோ விழுந்துச்சு, 4 ringgits. அதுக்கப்புறமா வாங்கின்னு 4 ringgits or 3 ringgits என்னவோ வந்துச்சு. ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு, காஃபி வாயிலையே வைக்க முடியல, கசுக்குது அப்படி. வெறும் டிகாஷன் எவ்வளோ, ஒரு 4 பேக்கெட் சர்க்கரை போட்டாலும் என்னால் குடிக்க முடியல. ஆனாலும் கொடுத்த காசுக்கு குடிச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு குடித்தேன். நான் கொஞ்சம், எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம், 2 பேரும் நான் குடிச்சிட்டு. சரி அதுக்குள்ளே 1:30 1:45 என்னோ ஆச்சு. சரி போகிறதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் கிட்டே போயிட்டு கேட்டோம், என்ன செக்இன் பண்ணலாமா, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் இருக்கிற லோக்கல் பீப்புள் கிட்ட கூட நாங்கள் கேட்டோம் பிளான்ஸ் எப்படி, நியர்பை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே நியர்பைனாக்கா நம்ம எந்த பிளேஸுக்கு போனாலும் கேஎல் சென்டருக்கு தான். ஸோ ஃபைனலாக சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணலாம், போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு. சரி செக்இன்க்கு டைம் ஆயிடுச்சு, 2 PM கரெக்டாக ஷார்ப்பாக ஆச்சு. ஸோ டெபாசிட் அமௌண்ட் 100 ringgits கொடுத்தே ஆகணும். என்ன தான் நீங்கள்
ஆன்லைனில் பே பண்ணாலும் அங்கே டெபாசிட் அமௌண்ட் 100 ringgits. அண்ட் எங்கள் ஃப்ளோர் வந்து 36th ஃப்ளோர், எங்கள் ரூம் வந்து 36th ஃப்ளோரில் இருந்துச்சு. அண்ட் 37th ஃப்ளோரில் தான் அந்த பூல். ஓ மை காட், எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இதுதான் எங்களோட ரூமோட வியூ. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷாம்பு இருந்துச்சு, பாடி வாஷ் இருந்துச்சு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்பேஷியஸ், நீட்டாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ ஐ லைக் இட். ஸோ எனக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த் பண்ணிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பாத்ரூமே இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு. பட் எஸ், யூனிவர்ஸ் ஆல்வேஸ் blessing மீ. நான் என்ன மைண்டில் நினைக்கிறேனோ அது அப்படியே ஆகுது. ஸோ நீங்களும் விஷுவலைசேஷன்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ எஸ், இட் வில் ஹேப்பன் என்ற ஒரு நம்பிக்கை எப்போவுமே இருக்கணும். ஸோ பெட்டு பார்த்திங்கன்னாக்கா கிங் சைஸ் பெட்டு, டிவி இருந்துச்சு, டெஸ்க் இருந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டீ பேக்கெட்ஸு, காஃபி, சுகரு, பால், க்ரீமர் அணிட்டு, அதுக்கப்புறமா கெட்டலு, வாட்டர் பாட்டில் 2, கிளாஸ் 2, காஃபி குடிக்கிறதுக்கு கப்ஸ் இருந்துச்சு. அண்ட் கபோர்டில் பார்த்திங்கனாக்கா அயர்ன் பாக்ஸ், ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறமா லாக்கர், அதுக்கப்புறமா அங்கே வந்து ஐரன் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு, மினி ஃப்ரிட்ஜு, இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி 3 மணிக்கெல்லாம் விடலான்ட்டு இருந்துச்சு. அப்படி இப்படின்ட்டு 4 மணிக்கு தான் விட்டோம். சரி இங்கே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். சரி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிளேஸை கவர் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம வந்ததே பட்டு கேவும் ட்வின் டவர் பார்க்குறதுக்கு தான். ஏன்னாக்கா நாங்கள் ஒரு நாள் தான் மலேசியாவில் இருக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு லங்காவிக்கு போகிறோம். சரி ஃபஸ்ட்டு பட்டு கேவ்ஸ் முடிக்கலான்னு சொல்லிட்டு பட்டு கேவ்ஸ்க்கு போனோம். ஸோ பட்டு கேவ் இஸ் தி லாஸ்ட் ஸ்டாப் ஆஃப் இன் தி ட்ரெயின். ஓகேவா? ஸோ பட்டு கேவ்ஸ் இறங்கிட்டு நடந்து போனோம். அங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்துச்சு. அண்டு இதுதான் ரொம்ப நாள் கனவுங்க. எவ்வளோ பேர் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் எவ்வளோ நாள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். நான் டெய்லி பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி என்னோடய கனவு நிறைவேற நாள். என்னோடய விஷுவலைசேஷனுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குன்னுட்டு எனக்கு புரிஞ்ச நாள். அண்டு எஸ், நடந்துன்னு போயின்னு இருக்கும்போது அங்கே பார்த்திங்களா முருகர் தெரிகிறாரா, அதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ எக்ஸைட்டட். அண்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா 500+ புறாங்க இருக்கும், அவ்வளோ புறா. அண்ட் அங்கே வந்து சாப்பாடு கூட போடலாம், லைக் பொரி இதெல்லாம் போடலாம். ஃபைனலி முருகரை பார்த்தாச்சு. என்னோடய விஷுவலைசேஷன் எல்லாமே நிறைவேறிடுச்சு. ட்ரீம் லைக் என்ன சொல்கிறது, ட்ரீம் பண்ணின்னு இருந்தேன், இப்போ ரியாலிட்டிக்கு வந்துச்சு. ஸோ எப்போவுமே நான் கண்ணு மூடிக்கின்னு நான் அங்கே முன்னாடி நின்று இருக்கிற மாதிரி, அந்த முருகரை கீழத்துலேருந்து மேலே பார்க்குற மாதிரி நான் எப்போவுமே விஷுவலைஸ் பண்ணின்னு இருப்பேன். அண்ட் இந்த மாதிரி படி ஏறுற மாதிரி எல்லாமே விஷுவலைஸ் பண்ணது எல்லாமே இன்றைக்கி ட்ரூ ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி யூனிவர்ஸ். அண்ட் எஸ், நாங்கள் மலை மேலே போன உடனே மலை தூறல் வேறு. இதை விட என்ன தேவை எனக்கு? அதுக்கப்புறமா போயிட்டு முருகரை பார்த்தோம். அந்த கேவ்ஸ் பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கீழே வந்து வெறும் முருகர் மாத்திரம்தான் இருந்தார். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 50லேருந்து 100 மெட்லு இருக்கும். அது ஏறி போன பிறகு வள்ளி தேவானையோட முருகர் இருந்தார். ஸோ சேவல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே போகிறீங்கனாக்கா தயவு செஞ்சு பேகு இதெல்லாமே கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேர்ட்ஸு, பீகாக்கு, பேரட் அந்த மாதிரி ஒரு மாதிரி மியூசியம் மாதிரி இருக்குது, பேர்ட்ஸ் மியூசியம்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆச்சு. நாங்கள் வந்ததே 6:45க்கெல்லாம் கீழே இறங்கிட்டோம். அண்ட் மெயினாக இந்த சாக்கெட்டுன்றது வாங்கிக்கோங்க. ஏன்னாக்கா அங்கே போனாக்கா நம்மளோட சாக்கெட்டுன்றது ஒர்க்கே ஆகிறதில்ல. நம்மளோட அந்த சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு நம்மளோட சார்ஜர் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சார்ஜர் தான் எல்லா சாக்கெட்டுக்கும் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இது வாங்கிக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது ட்வின் டவர். ஸோ பார்த்திங்களா, ட்வின் டவருக்கு தான் போனோம். என்னால் க்ளீனாக எடுக்க முடியல, ஏன்னா மழை வேறு தூரின்னு இருக்குது. என் ஃபோனு வேறு